சென்னையில் தினத்தந்தி நாளிதழ் மற்றும் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சார்பாக 2 நாள் கண்காட்சி துவங்கியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கியுள்ள இந்த கல்வி கண்காட்சியை அமெட் பல்கலைக்கழக வேந்தர் ராமச்சந்திரன், எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார், மாதா கல்வி குழும தலைவர் பீட்டர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். +2 மாணவர்களின் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்காக ஆண்டுதோறும் இந்த கல்வி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இன்று துவங்கியுள்ள கண்காட்சியில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் தங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. மொத்தம் 75 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியை காண காலை முதலே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குவிந்த வண்ணமாக உள்ளனர். இந்த கண்காட்சி தங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் வந்து மண்ணடியிலேருந்து வரேன் சார். என் பையன் வந்து ஒரு பையன் வந்து +1 முடிச்சிருக்கான், இன்னொரு பையன் வந்து +2 முடிச்சிருக்கான். ஃபர்தராக நம்ம என்ன இது பண்ணலாங்கிறதுக்காண்டி இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. எல்லாரும் ஒரு டவுட் கேட்டானிக்காலோ என்ன கோர்ஸ் பற்றி கேட்டாலோ அவங்க கரெக்டாக எங்களுக்கு சொல்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் எந்தெந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி எது லாங்காக இருக்கா, எது பக்கத்தில் நம்மளுக்கு எது இதாக இருக்குமா, எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் கிடைக்கும், அதுக்காண்டி நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் சார். ஐம் கம்மிங் ஃப்ரம் தேனாம்பேட். நான் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பண்றது, எதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரியல. இப்போதான் ஒரு ஸ்டால் பார்த்துட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க B.Pharm பண்ணா ரொம்ப நல்ல ஸ்கோப், பட் ஃபாரின்க்குலாம் போனோம்னா ரொம்ப நல்லா சம்பாதிக்கலாம் அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தினத்தந்திக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னென்ன காலேஜ் போகிறதுன்றத பற்றி நல்ல ஐடியாஸ் இருக்குது. ஆர்ட்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஜினியரிங்கில் நிறைய பிரான்ச்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எது பற்றி போகிறதுன்றது மட்டும்தான் நான் யோசிக்கணும். எல்லா ஐடியாவும் இவங்களே கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.